தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், இப்போ இதில் அதிமுக பற்றி நம்ம பேசணும். இவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது, அதை அவங்க யூஸ் பண்ணல. பட் மீட்டிங் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தெரிய வரும் அப்படின்னு. திமுகவுக்கு இது எப்படி சாதகமாக இருக்குமா? ஏன்னா அங்கே ஏற்கனவே இப்போ செந்தில் பாலாஜி களத்தில் இருக்கார். செந்தில் பாலாஜி முன்னாடி சிறையில் இருந்தாலும் இப்போ களத்தில் இருக்காங்க. ஏற்கனவே அவர் நிறையா மாடல்களை அவர் பிகேவுக்கு அடுத்தபடியாக நிறையா மாடல் அங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் திமுகவுக்கு மக்கள் அளவில் பொதுவாக பார்க்குறப்ப சில இஷ்யூஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, இந்த மாதிரி நிறையா இருக்கிறப்போ இப்போ அதிமுக கூட யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று ட்ரெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கிறப்போ இது இடைத்தேர்தலில் திமுகவுக்கு எப்படி அதை எதிரொலிக்கும்? அதை எப்படி பார்க்குறீங்க? இது முக்கியமாக இந்த விஷயங்கள்லாம் போட்டி போடுற அதிமுக போட்டி போடுறதுனா முக்கியமான எதிர்கட்சியாக இது போட்டி போட வேண்டிய கடமை இருக்குன்னு கூட என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளவு இஷ்யூஸ் நீங்கள் இந்த கவர்மெண்ட் எதிர்த்து நீங்கள் கிளப்புறீங்க, அதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நீங்கள் எடுக்கணும் ஆக்சுவலாக. அது இல்லை நம்ம தோற்றுருவோமோ, இல்லை நம்ம போட்டி போடலன்னா பலவீனமாக நினைப்பாங்களோ அப்படிலாம் கருதாமல், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம முக்கியமான எதிர்கட்சி களத்தில் இருக்கோம், நம்ம இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் அப்படின்னு நீங்கள் இறங்கணும். திமுகவுக்கு திமுக கூட்டணி கட்சிக்கு போட்டி போடுறது காங்கிரஸ், இல்லை திமுக தான் முக்கியமான பிரச்சாரம் அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சங்கடமான ஒரு விஷயம் இந்த சமாளிக்கிறது. ஆனால் இடைத்தேர்தலோட அந்த டைனமிக்ஸே வேற மாதிரி இருக்குல்ல. அதனால் அவங்க எப்படி அவங்க ஒரு மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணும்போது அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதாவது எலெக்ஷனை டீல் பண்ணுறது வேற, ஒரு டெவலப்மெண்ட்டோ இல்லை அரசாங்கத்து மேலே இருக்கிற புகார்களோ வேறன்ற நிலைமை தான் இப்போ வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா எலெக்ஷனை சந்திக்கிறது ஒரு தனி டைனமிக்ஸாக இருக்குது. அதில் கையாளுற விஷயங்களே வேறு வேறையாக இருக்குது. நீங்கள் அரசாங்கத்துக்கு மேலே குறை சொல்கிறதோ இல்லை வளர்ச்சி பணிகள் செய்யாததோ அந்த மாதிரி விஷயங்கள் அது நிறையா பேசப்படுதே தவிர அதெல்லாம் எலெக்ஷனில் எதிரொலிக்குதான்னா பல கவர்மெண்ட் கவுந்துருக்கணும். ஆனால் வின் பண்ணுது எல்லா கவர்மெண்ட்டும். பல கவர்மெண்ட்டு ஆளுநர் கவர்மெண்ட் மேலே நீங்கள் ஏகப்பட்ட புகார் சொல்கிறீங்க, அது வின் பண்ணுது கடைசியில். மகாராஷ்டிராவாகட்டும் ஜார்க்கண்ட் ஆகட்டும், அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ வின் பண்ணுது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது நீங்கள் திமுக மேலே எவ்வளவு விஷயங்கள் வச்சுருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் தோத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், அப்போது இவ்வளவு விஷயங்களும் மக்கள் கண்டுகளை புறக்கணிச்சிட்டாங்கன்னு திமுக சொல்லுவாங்கல்ல. ஆனால் எப்படி ஜெயிச்சாங்க, இடைத்தேர்தல் எப்படி நடந்ததுன்ற இன்னொரு கேள்வி இருக்குது. ஆனால் அதெல்லாம் கவலை கிடையாது. ஜெயிச்சவன் வென்றவன் சொல்வதே வேதவாக்குற மாதிரி ஜெயிச்சது தான் கணக்கு வரும். அப்போது இவ்வளவு இஷ்யூஸ் நம்ம திமுகவுக்கு எதனா எடுத்துன்னு போய் நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு, இல்லைங்க இடைத்தேர்தல் முறையாக நடக்கலைங்கன்னு நீங்கள் சொன்னால் அது யார் காதலையும் ஏறாது. ஐயா நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க, மக்கள் திமுகவுக்கு கிளீன் சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இதெல்லாம் ரிஸ்க்கு. இப்படியும் போனால் ரிஸ்க்கு. ஆனால் நீங்கள் எடுத்துன்னு போக வேண்டிய கட்டாயமும் இருக்குது. எடுத்துன்னு போய் தோத்துட்டீங்கன்னா இப்படி ஒரு விமர்சனம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ரெண்டு விஷயமும் இருக்குது அதில். பட் இதில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்ஸ் இதில் இவ்வளோ நம்ம இப்போ சொன்னீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது, பட் இதை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் எது சொல்வீங்க? ஏன்னா இப்போ அங்கே செந்தில் பாலாஜி இருக்கார், அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ப்ளஸ்ஸாக சில பாயிண்ட்ஸுகள்லாம் இருக்குது. ஏன்னா போனக்கு முறை நடந்த தேர்தலுங்கிறது வேற, அப்போ இருந்த களம்ங்கிறது வேற, இப்போ இருக்கிற களம்ங்கிறது வேற. ஏன்னா போன தேர்தலே அவங்க நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சிலது பண்ணாங்க அப்படின்னு சரியா செய்தி ஊடகங்கள்லாம் வெளியிட்டாங்க. அதிமுக அதை தேர்தல் முடிஞ்ச பிறகு கோடிட்டு காமிச்சாங்க. இந்த பாருங்க கொலுசு கொடுத்துருக்காங்க, புடவைகள் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. இன்க்ளூடிங் அந்த பட்டி மாடலே அவங்க கோடிட்டு காமிச்சதே அதில் அதிமுக தான். அப்படிங்கிறப்போ இந்த வாட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில ப்ளஸ்னா எது சொல்லுங்க? திமுக அவங்களுக்கு ஏற்கனவே ப்ளஸ் நிறையா இருக்குல்ல. உரிமை தொகை கொடுக்குற விஷயம் இருக்குது, குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுற ஸ்கீம் இருக்குது, அப்புறம் இப்போ பெண்களுக்கு கல்லூரி பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அவங்க ஏற்கனவே வச்சுருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸை வச்சு அவங்க ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஸ்பெசிஃபிக்காக இந்த இடைத்தேர்தலுக்குன்னு சில அஜெண்டாலாம் உள்ளே இறக்குவாங்க. அதெல்லாம் இறக்கும்போது வெற்றி பெறுவதற்கான கூடுதல் வாய்ப்புகள் தான் இருக்கு அவங்க ஆக்சுவலாக. ஆனால் இவங்க மேலே வைக்கிற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எதிர்கட்சிகளுக்கு இருந்தால் கூட அது இந்த பிரச்சாரம் மக்கள் ஏற்றுக்கலைன்னு நிரூபிக்க அதை அந்த பிரச்சாரங்களெல்லாம் எதிர்த்து முறியடிக்கிற ஒரு முழு மூச்சில் திமுக இறங்கும். அதுக்கு முக்கியமான காரணம் முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு என்னவா இருக்குன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. மைக்ரோ லெவலில் மேனேஜ் பண்ணுறாங்க. மைக்ரோ லெவல் மேனேஜ்னா அது எப்படிப்பட்ட மேனேஜ்னு உங்களுக்கு தெரியும், மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணும்போது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியோட போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. மிஞ்சி போனால் பணம் கொடுத்தாங்கன்னு வேணால் எலெக்ஷன் நிறுத்தலாமே தவிர, பாஜக மூலமாக மத்திய எலெக்ஷன் கமிஷன் நிறுத்தலாமே தவிர, எலெக்ஷன் நடந்ததுன்னா இவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க ஏற்கனவே பல விஷயங்கள் இவங்க பண்ணிட்டாங்க, நிறையா பண்ணிட்டாங்க. ஆனால் அதிருப்தி இருக்குது, கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு அதிருப்தி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அந்த அதிருப்தி இருக்குது.
அப்புறம் ஈரோட்லயே வந்து இந்த நெசவாளர்களுக்கெல்லாம் பல அதிருப்தியெல்லாம் இருக்கு. மத்திய அரசு மேலேயும் இருக்கு, மாநில அரசு மேலேயும் இருக்கு. ஸோ ரெண்டுமே அவங்க எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. பட் அந்த களம் நீங்க ஏன்னா பத்திரிகையாளராக நிறைய அந்த இடத்துல கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணிருக்கீங்கிறப்போ அந்த களம் வந்து யாருக்கு சாதகமாக முன்னாடி இருந்த இடம் இப்போ அது எப்படி சார்? அதை பத்தி கொஞ்சம். இல்லை சார், ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்த இடம் தான் சார் அது. இப்போ வந்து கடந்த 19 திமுகவுக்கு சாதகமான இடமா மாறிட்டு இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு ஒரு செந்தில் பாலாஜியும் ஒரு காரணம்னு சொல்லலாம். செந்தில் பாலாஜி அங்கே லோக்கல்ல முத்துசாமி இருக்காருல்ல, ஓகே, முத்துசாமி இருக்கார்ல, அவர் வந்து அவருடைய தொகுதி தான். அவர் மேற்குல போயிட்டார், இப்போ கிழக்குல எலெக்ஷன் நடக்குது. அவர் கிழக்குல தான் இருந்தார், மேற்குல போனார். ஸோ அதனால அவர் இருக்காரு. அவர் இருக்கிறதுனால அவர் வந்து திமுக வெற்றி பெறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் வட்டாரத்துக்கு இன்சார்ஜா இருக்காரு தவிர ஈரோடு மண்டலத்துக்கு வந்து முத்துசாமி தான் இன்சார்ஜா இருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து வேலை வேணா செய்வார், அவரோட ஸ்ட்ராட்டஜி வேணா ஒர்க் பண்ணி பார்ப்பாரு தவிர மற்றபடி வந்து முத்துசாமி அங்கே வந்து ஒர்க் பண்றதுக்கு சரியான ஆள் தான். ஆனால் அதே சமயம் அங்கே பாஜகவுக்கும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. ஓரளவுக்கு ரொம்பலாம் பிரமாதமான செல்வாக்கு கிடையாது, ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. அதே மாதிரி அதிமுகவுக்கும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. அதான் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது இவங்க போட்டி போட்டு அவங்க ஆதரிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்குதா இல்லையா? ஏன்னா இப்பவே தேர்தலுக்கு ஒரு 1.25 வருஷம் முன்னாடியே பாஜகவோட எங்களுக்கு உறவு இருக்குன்னு அதிமுக சொல்லிட்டாங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதை கடைசி நேரத்தில் வச்சுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. தாவேக்கா அங்க ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்க பாத்துக்கலாம்னு ஒரு ஐடியால அவங்க இருக்காங்க. அதனால இந்த என்னை பொறுத்த மட்டும் இந்த பிரச்சாரங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் திமுகவுக்கு வந்து அவங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறத தான் பார்க்குறேன். பட் இதில் வந்து பாஜகவோட ரோல் இந்த முறை எப்படி சார் இருக்கும்? கடந்த முறையை விட இப்போ எப்படி இருக்கும்? போன வாட்டி அவங்க போட்டி போட்டாங்களா என்ன? போட்டி போடலை. ஸோ ஏன்னா அவங்க அதிமுக அந்த இதில் இருந்து கூட்டணி அந்த இதில் இருந்ததுனால அவங்க போட்டி போடல. பட் இந்த வாட்டி அப்படி இல்லை, 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. அண்ணாமலை லண்டன்லாம் போயிட்டு திருப்பி வந்திருக்காருங்கிறப்போ தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவரும் இருக்காருங்கிறப்போ இந்த இடைத்தேர்தல் பாஜக எப்படி அணுகும் நீங்க பாக்குறீங்க? அவங்க இந்த 11ஆம் தேதி அதிமுக என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கேற்றபடி தான் அவங்க அடுத்தபடியாக முடிவு எடுப்பாங்க. ஓகே, அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்க சப்போஸ் போட்டி போடலை அப்படின்னா வந்து அவங்க களத்தில் பாஜக இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போட்டி போடுறாங்கன்னு சொன்னா அன்அபிஷியலா பாஜக என்ன சொல்லுவாங்க, கம்முன்னு இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. தேர்தல் இருக்கிறதுல ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்குவாங்க. ஓகே, பாமகவும் தேமுதிகவும் கூட அதை சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஆளுங்கட்சி இந்த இடைத்தேர்தல்ன்றது வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த ஆளுங்கட்சி பற்றின ஒரு குறைபாடுகள் அல்லது விமர்சனங்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு இடமா இருக்கிறதுனால, ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால நாங்கள் இதை வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக நாங்கள் களமாடுறோம்ட்டு பாஜக சொல்லலாம். ஒருவேளை தனியாகவே மேடை போட்டு பிரச்சாரம் கூட பண்ணலாம், சொல்ல முடியும். ஏன்னா அண்ணாமலை குறித்தவருக்கும் சில பிரபலமான இதழ்கள்லாம் என்ன வருது அப்படின்னா அவரோட தலைவர் பதவி அடுத்து மாற்றப்படலாம். ஸோ அவங்க அதனால தான் கொஞ்சம் சைலண்டான மூடில் சில இதில் இருக்காருல்ல. என்னதான் சாட்டையடி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தாலும் ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணும்போது அந்த இடத்துல அவர் கொஞ்சம் ரொம்ப சைலண்டான ஒரு இதில் இருக்காரு. ஸோ அதனால இல்லை, இப்போ அவருக்கு வாயை அடைக்க வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து எதுவும் வாயை திறக்காதீங்க, இப்போ தலைவர் பொறுப்பு இப்போ எலெக்ஷன் நடக்க போகிறது ஆக்சுவலாக. அதனால நீங்கள் வந்து அதிமுக எடுத்து எதுவும் பண்ணாதீங்க. நம்ம 26 எப்படிப்பட்ட கூட்டணி அமைன்னு சொல்ல முடியாது. போன வாட்டியே நீங்கள் கெடுத்து விட்டீங்க, தெருவில் விட்ட மாதிரி பண்ணி விட்டீங்க, நம்ம ஒன்றுமே வின் பண்ண முடியல. போன வாட்டியே நம்ம அதிமுக பாஜக வாங்கின ஓட்டுகள் தனித்தனியாக வாங்கின ஓட்டுக்களை கூட்டினீங்கன்னா சில இடங்களில் திமுக அணியோட மேலே வருது ஆக்சுவலாக. அதனால் வந்து அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கிறப்போ 21 தேர்தல் நம்ம 75 இடங்கள் வாங்கினோம். அதனால் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு 4 பேர் தான் இப்போ இருக்கும். அதை 10 ஆக்கணும் இல்லை 15 ஆக்கணும். அதனால் இப்போ வாயை திறக்காதீங்க, உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லைன்னு அண்ணாமலைக்கு பிளாஸ்டரி போட்டு வச்சுருக்காங்க வாயில். அதனால் அவர் அதிமுகவை பொறுத்த மட்டும் எதுவும் ஓப்பன் பண்ண மாட்டார். திமுகவை பற்றி அவர் என்ன வேணா அவர் அந்த வாய் வேற வாய். திமுகவை பொறுத்த மட்டும் அவருக்கு வேற வாய், அதிமுகவை பொறுத்த மட்டும் வேற வாய். பட் இதுல வந்து ஒருவேளை அதிமுக களம் கண்டாங்கன்னா அவங்களும் களம் காண வாய்ப்பு இருக்கா பாஜக இந்த முறை? அதான் அதிமுக களம் கண்டா பாஜக களம் காண மாட்டாங்க. பட் அவங்க 2 பேருக்கும் இப்ப எதிர்கட்சி ஓட்டுகள் பிரிவுறதுனால களம் காண மாட்டாங்க. ஓகே, திமுகவை எதிர்க்கிறதுக்கு அந்த எதிர்கட்சி ஓட்டுகள் பிரிஞ்சா அது சரியா வராது, அது ஒரே இடத்துல போய் சேரணும் திமுகவுக்கு எதிராக அப்படின்னு பாஜக வந்து ரைசா விலகிப்பாங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒருவேளை யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு யாராவது ஒருத்தர், அதிமுக பாஜக 2 பேர்ல ஒருத்தர் தான் களத்தில் இருக்க முடியும். இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து தமாக இறக்கி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இறக்கி விட்டு நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னால், ஏன்னா இடைத்தேர்தல் எப்படியும் தோத்துட்டா என்ன பண்ணுறது, 2 பெரிய கட்சிகளும் தோத்துட்டா அதுக்கு சங்கடமா இருக்கும்ல. சரி தமாக இறக்கி விடியான்னு இறக்கி விட்டாலும் இறக்கி விடுவாங்க, சொல்ல முடியாது. அவருக்கு அங்கே கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும். அங்கே லோக்கல் யுவராஜன் யாரோ ஒருத்தர் இருக்காரு நினைக்கிறேன், அவர் தான் இன்னும் இருக்காரு நினைக்கிறேன் தமாகால. ஸோ அவர் இறக்கி விட்டாலும் இறக்கி விடுவாங்க, சொல்ல முடியாது.
ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு வியூகத்துல தான் இருக்கு. இருக்கலாம். பட் எடப்பாடியார், ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை 26ல அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எடப்பாடியார்கள் டைரக்டா ஆளுநரை அட்டாக் பண்றது விஷயமாக இருக்கட்டும், இல்ல நேரடியா மோடி அட்டாக் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், டைரக்டா அவர் எதுவுமே பண்ணவே இல்லை. ஜெயக்குமார் தான் சொல்லி சொல்றாரு. நேற்று கூட அசம்பிளியில் நாங்கள் ஆளுநரை எதிர்த்து நாங்கள் வெளில வரலையே, நாங்க வெளில வந்து வேற விஷயம். ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ ஒருவேளை அந்த 26 கூட்டணிக்கா இல்ல அவருக்கு ஆக்சுவலா என்ன பயமா? ஏன்னா இப்ப ரைடெல்லாம் அடுத்து வேற நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இளங்கோ அவருடைய சொந்தக்கார அவருடைய பிஏ இளங்கோ வீட்டில் நடந்தது. பிஏன்னா வேண்டியவராக இருக்கிற வீட்டில் இப்போ சம்பந்தி வீட்டில் நடக்குது. இது நடக்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஒரு இது வரதானே செய்யும். என்னடா எப்படி போய் முடியும் தெரியாதுன்னு. இல்ல அவர் ஆரம்பத்துல இருந்தே அட்டாக் பண்ணலையே, மோடி அவர்களை விமர்சனம் மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ அவர் என்னைக்குமே விமர்சிச்சது கிடையாது சார். அவருக்கு லோக்கல் அண்ணாமலை தான் பிரச்சனை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மேலிடத்தோட பாஜக மேலிடத்தோட அவங்களாம் நல்லா கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதிமுகவில் மறுத்துட்டே இருக்காங்க. அது உண்மை. அதுதான் அவங்க கான்டாக்ட்ல இல்லை வச்சுக்கோங்க. இதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட்டே உள்ள வந்திருக்கணுமே. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எஃப்ஐஆர் வந்து முன்னாள் அதிமுக மந்திரிகள் மேலே 7-8 எஃப்ஐஆர் இருக்கு. ஓகே, அதுக்குள்ள என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள வந்து அந்த எஃப்ஐஆர் எடுத்து சொத்து குவிப்பு வழக்கில் யாரையாவது புக் பண்ணியிருப்பாங்க. ஏடிஎம்கேல யாருமே பண்ணவே இல்லையே. ஓகே, அதனால தான் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கு. இப்போ சம்பந்தியெல்லாம் பண்ணுறது வந்து ஏதோ இந்த சின்னம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவரை வழிகொண்டதுக்காக, அவரை வந்து வழிகொண்டதுக்காக ஏதோ எடுக்கிற முடிவான்னு தெரியாது. ஆனால் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. பாஜக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டை நேர்மையாக பயன்படுத்துறாங்க, இன்கம் டேக்ஸ் நேர்மையாக பயன்படுத்துறாங்க, மிரட்டுறதுக்கு, மிரட்டி எலக்ட்ரல் பாண்டில் பைசா வாங்குறதுக்கு பயன்படுத்துறாங்க, மிரட்டி கம்பெனியை வாங்கி அதானி கொடுக்கறதுக்கு பயன்படுத்துறாங்க. இதானே பண்ணுறாங்க, அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறாங்க. இது கூட அரசியல் ரீதியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இல்லை உண்மையிலேயே கூட 162 கோடியோ அந்த 2014 டிமானிட்டைசேஷன் போது அவர்கிட்ட கைப்பற்றினாங்க அந்த ராமலிங்கம், அவரோட சம்பந்தி. அது சம்பந்தமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த இரட்டை இலை விவகாரம் இருக்கிறப்போ ஒருவேளை அது அதிமுக சிக்கலா இருக்குமோ? ஒருவேளை தேர்தல் ஆணையம் முடக்கிட்டாங்க அப்படின்னா, இல்ல முடக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இல்லை, அது முடக்குவாங்களா இல்லையான்றது வந்து கேள்விக்குறிதான். அது வந்து இப்போ இமிடியட்டாக சொல்ல முடியாது. பாஜக அந்த விஷயத்துலேருந்து தான் நம்ம பாஜக அதிமுகவை பற்றி எப்படிப்பட்ட ஒரு பார்வையை வச்சுருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலாக சப்போஸ் அது கொடுத்துட்டாங்க, ரெட்டையிலை கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் 26 ஓகே அப்படிங்கிற மாதிரி 26 ஓகேன்னு முடிச்சுக்கலாம். இல்லை கொடுக்கல முடக்கி போட்டாங்கன்னா எடப்பாடியை வந்து அவர் ஒரு இதுலயே வச்சிருக்காங்க, நெருக்கடியிலேயே வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒருவேளை திருப்பி ஓபிஎஸ் கூட திருப்பி பழைய பன்னீர்செல்வமா அப்படிங்கிற மாதிரி உள்ள இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓபிஎஸ் இனிமே இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓபிஎஸ் வந்து இனிமே பாஜக இருப்பாரு. ஓகே, அவர் கொஞ்சம் சைலண்டா பவர் செக்டார கொடுக்க மாட்டாரு. ரெட்டையில அவரும் ஒரு பார்ட்டி ஆச்சு. ஆமா, அதனால அவரு நீதிமன்றமே சொல்லியிருக்காரு அவரு எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற பெட்டிஷனை வாபஸ் வாங்க மாட்டாரு. அவர் பதிவு பண்ற வாக்குமூலத்தை வாபஸ் வாங்க மாட்டாரு. ரெட்டையிலேயே எங்கிட்ட கொடுக்கணும், நான் தான் கழித்து போகணும். ஈரோடு கிழக்குல நான் தான் கழித்து, ஈரோடு கிழக்குல நான் கழித்து போட்டால் தான் ரெட்டையிலே செல்லுபடி ஆகணும்னு உள்ள அவர் இறங்கினாலும் இறங்குவார், சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அது ஒரு கடும் நெருக்கடி வரும் இல்லையா? அது ஒரு கடும் நெருக்கடி வரும், கண்டிப்பா வரும். ஸோ அதுக்காக கூட அதுதான் ஒரு பிரேயர். என்னை நீக்கினது செல்லாது, எடப்பாடி என்னை நீக்கினது செல்லாது, ரெட்டேலிக்கு மேல எனக்கு தான் உரிமை உண்டு, பொதுக்குழுல அவர் தேர்ந்தெடுத்தது செல்லாது, நான் தான் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் அவர் வைக்கிறார். அவர் வைக்கும் போது ரெட்டையில கையெழுத்து போடுற உரிமை எனக்கு தான் கொடுக்கணும்னு கேட்பார் அவர். அதுவும் ஒரு நெருக்கடியை உண்டாக்கும். ஒருவேளை பிஜேபி சொன்னா இதெல்லாம் கண்டுக்காதீங்க, கொஞ்ச நாள் பேசாம இருக்குன்னு சொன்னா பேசாம இருப்பார். பட் ஒருவேளை அந்த மாதிரி அவர் எடுத்தாருன்னா ரெட்டையலை முடக்குவாங்க. அது எடப்பாடிக்கும் பாதிப்பு, ஓபிஎஸ் அவர்களுக்கும் பாதிப்பு. ரெட்டையலையை முடக்கிறது ஓபிஎஸோட கோரிக்கை இல்ல. ஓகே, ரெட்டையலையில அதை ஆத்தரைஸ் பண்றது கையெழுத்து தான். தேர்தல் ஆணையம் அப்போ வந்து கொஞ்சம் அந்த இடத்துல முடக்குவாங்க. சூரியமூர்த்தி சொல்றது முடக்கிறது, ஓபிஎஸ் சொல்றது அது உரிமையாளர் நான் தான், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், என்ன நீக்கினது செல்லாது. இபிஎஸ் சொல்றது நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், பொதுக்குழு எல்லாம் கோர்ட்டு ஒத்துட்டு இருக்குன்னா, கடைசி கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கன்னா பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்றுக்கிறோம், அதாவது ஓபிஎஸ் நீக்கிறது உட்பட ஏற்றுக்கிறோம். ஆனால் இதெல்லாமே தற்காலிகமானது தான். கீழே வந்து சிவில் சூட் பெண்டிங்காக இருக்கு. அந்த சிவில் சூட் முடிக்கிற வரையும் இதெல்லாம் டெம்பரரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் அதை ஒட்டி தான் அந்த கேஸ் போயிருக்கு. இப்போ சூரியமூர்த்தி போயிருக்காரு. அதுக்கு முடிவெடுக்காத வந்து ஈரோடு கிழக்குல வந்து எடப்பாடி கொடுப்பாங்களான்றது முக்கியமான கேள்வி. ஏன்னா ஓபிஎஸோட சமாதானம் போகவே மாட்டாரு. அப்படிங்கிறப்போ அந்த ஒருவேளை அந்த முடக்கம் நடந்ததுன்னா பாஜக டக்குன்னு அந்த செகண்ட் பிளேஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா தேர்தல்? திமுக அப்படி அதிமுக வந்து அந்த இடத்துல முடக்கி அவங்க நிக்க முடியாத போயிடுச்சு. அவங்க இரட்டையில நிக்க மாட்டாங்க. அவங்க அங்க பாஜக நிப்பாங்க. ஓகே, அவங்க நின்று அவங்க தோத்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அதிமுக தோக்குறது வேற, பாஜக தோக்குறது வேற. பட் பிளேஸ் வர்றப்ப அதிமுக வந்து முக்கியமான எதிர்கட்சி. அது தோத்தீங்கன்னா நீங்க ஆட்சிக்கு வர ஒரு கட்சி
பலவீனமா இருக்குன்ற எண்ணம் வரும். பாஜக இங்க ஆட்சிக்கு வர கட்சி கிடையாது, அது தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒருவேளை சின்ன முடக்கப்பட்டாலும் எடப்பாடி அதை சேஃப் ஜோன் மாதிரி சின்ன முடக்கப்பட்டுட்டு அப்படின்னு ரொம்ப இதுல போய் அந்த ஒரு சிம்பத்தி வேவ்ல சொல்லுவார், என்னோட சின்னத்தை முடக்கிட்டாங்க, சதி பண்ணி முடக்கிட்டாங்க, தோத்தோம் இல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றோம், காரணம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, பட் ஆனா அவ்வளவு சீக்கிரம் பாஜக விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறது எடப்பாடி கிட்ட இருக்கிற கடைசி பிடி தான் ஆக்சுவலா பிரம்மாஸ்திரம் மாதிரி. அதுல வந்து எவ்வளவு எப்படி டீல் பண்றாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். அது இன்கம் டாக்ஸ் ரைடு வேற வந்துருச்சு, அதனால எப்படி பண்றாங்கன்னு பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த சமயத்தெல்லாம் செய்யணும். அவங்களும் மீட்டிங் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். தேங்க்யூ.